पिता त्वमेव बन्धु च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देव. ஸ்ரீகுருப்யோ நமः. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம். பாடல் 89. முதலில் இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன் நிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. இப்பொழுது பாடல் 89 பார்க்கலாம். காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போம் மனதில் பற்றார் தாமரையிலை தண்ணீர் போல் ஜகத்தோடு கூடி வாழ்வார் பாமரர் என காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் எவ்வளவு முக்கியமானது என்று சீடனுக்கு விளக்கிவிட்டு அந்த குருவானவர் அந்த நிதித்தியாசனத்திலேயே நிலைத்து நிற்பவர்கள் சமாதி நிலை அடைவார்கள். அவர்கள் ஜீவன் முக்தர் என்று கூறப்படுவர். அவர்கள் பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியான், பிரம்மவரிட்டன் என்று 4 வகைப்படுவர். அதில் முதலில் பிரம்மவித்தை பற்றி கூறுகிறேன் என்று ஆரம்பித்துவிட்டு 88வது பாடலில் சொல்கிறார். பிரம்மவித்து என்பவர் இல்லறத்தில் இருப்பார். குல வழக்கங்களை பூஜாதி கிரியைகளை விடாமல் கடைபிடிப்பார். உலக காரியங்களிலும் ஊருக்கு உபகாரமாக இருப்பார். எதுவும் இங்கு மறைவு இன்றி செய்வர், நேர்மையாக இருப்பர் என்று கூறுகிறார். இந்த பாடலில் தொடர்கிறார். அதாவது இந்த 89வது பாடலில் அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அவர்கள் நிலை எப்படி என்றால் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் இருப்பர் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக ஞானிகள் ஆனால் கூட அவர்களுக்கும் பூர்வ ஜென்ம வாசனைகள் உண்டு. அதாவது பூர்வ கர்ம பலன்கள் உண்டு. அதனால் காமமாதிகள் வந்தால் அதனால் பூர்வ ஜென்ம வாசனையில் தானே இந்த பிறவியே எடுத்திருக்கின்றனர். அதனால் அவர்களுக்கு ஒருவேளை காம குரோத லோப சோர போன்ற தொல்லைகள் எட்டி பார்த்தாலும் பூர்வ வாசனையால் இவர்கள் அதை துரத்தி விடுவார். மனத்தில் பற்ற மாட்டார்கள். பாமரர் போலதான் இருப்பார். பண்டிதராக இருந்தாலும் அந்த பண்டித திறமையை பறைசாட்ட மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக மௌனம் காப்பர். ஏனென்றால் அவர் உள்ளத்தில் எல்லையில்லா ஓவகை பிரம்மஞானத்தை கொண்டு ஓவகை கொண்டவர்கள் என்று கூறுகிறார். Let us look at the substance of the verse in English. In verse 87, the Guru said that the Jivan Muktas are of 4 degrees. They are Brahmavidu, Brahmavaran, Brahmavariyan, Brahmavarittan. From verse 88 to 99, the Guru explains the features of Brahmavidu. He said that the Jivan Mukta will stay as the householder and follow the karma anushఠānams and good deeds to society, a selfless service. Now in this verse 89, Tandavaraya Swamigal extends further on his depiction of characterization and features of a Brahmavidu, a Jivan Mukta. A realized person is also falling under the ambit of karma and karma phalan, and this very birth itself is a result of sanchita karma only. So he can never be, and even a jnani is not accepted from this karma bondages. But the uniqueness is the Jivan Mukta, even if they are surrounded by temptations of kama, krodha, lobha, etc., as a result of this karma, they would not be tied up to such condemnable acts, but they know the knack of driving it out or withdrawing from this immediately with
without being affected by it. They lead a life of a lotus leaf that never gets attached to water, although it is ever in touch with water surface. This is a very common analogy that is taken to preach the need for attachment-free life. So the Jivan Muktas will be very simple in their looks, maintaining austerity in all their ways. They are all Pandits and they never exhibit that Panditvam unless called for. They maintain silence. They will ever remain in the thought of the Brahman and in its contemplation, and always remain in the absolute bliss. Their brilliance is seen in their outer aura. They are Tejasvis. Sri Gurubhyo Namaha. Sri Gurubhyo Namaha. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம். பாடல் 89. முதலில் இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன் நிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. இப்பொழுது பாடல் 89 பார்க்கலாம். காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போம் மனதில் பற்றார் தாமரையிலை தண்ணீர் போல் ஜகத்தோடு கூடி வாழ்வார் பாமரர் என காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் எவ்வளவு முக்கியமானது என்று சீடனுக்கு விளக்கிவிட்டு அந்த குருவானவர் அந்த நிதித்தியாசனத்திலேயே நிலையேற்றி நிற்பவர்கள் சமாதி நிலை அடைவார்கள். அவர்கள் ஜீவன் முக்தர் என்று கூறப்படுவர். அவர்கள் பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியான், பிரம்மவரிட்டன் என்று 4 வகைப்படுவர். அதில் முதலில் பிரம்மவித்தை பற்றி கூறுகிறேன் என்று ஆரம்பித்துவிட்டு 88வது பாடலில் சொல்கிறார். பிரம்மவித்து என்பவர் இல்லறத்தில் இருப்பார். குல வழக்கங்களை பூஜாதி கிரியைகளை விடாமல் கடைபிடிப்பார். உலக காரியங்களிலும் உபகாரமாக இருப்பார். எதுவும் இங்கு மறைவு இன்றி செய்வர், நேர்மையாக இருப்பார் என்று கூறுகிறார். இந்த பாடலில் தொடர்கிறார். அதாவது இந்த 89வது பாடலில் அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அவர்கள் நிலை எப்படி என்றால் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் இருப்பர் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக ஞானிகள் ஆனால் கூட அவர்களுக்கும் பூர்வ ஜென்ம வாசனைகள் உண்டு. அதாவது பூர்வ கர்ம பலன்கள் உண்டு. அதனால் காமமாதிகள் வந்தால் அதனால் பூர்வ ஜென்ம வாசனையில் தானே இந்த பிறவியே எடுத்திருக்கின்றனர். அதனால் அவர்களுக்கு ஒருவேளை காம, குரோத, லோப, சோர போன்ற தொல்லைகள் எட்டி பார்த்தாலும் பூர்வ வாசனையால் இவர்கள் அதை துரத்தி விடுவார். மனத்தில் பற்ற மாட்டார்கள். பாமரர் போல்தான் இருப்பார். பண்டிதராக இருந்தாலும் அந்த பண்டித திறமையை பறைசாட்ட மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக மௌனம் காப்பர். ஏனென்றால் அவர் உள்ளத்தில் எல்லையில்லா ஓவகை பிரம்மஞானத்தை கொண்டு ஓவகை கொண்டவர்கள் என்று கூறுகிறார். Let us look at the substance of the verse in English. In verse 87, the Guru said that the Jivan Muktas are of 4 degrees. They are Brahmavidu, Brahmavaran, Brahmavariyan, Brahmavarittan. From verse 88 to 99, the Guru explains the features of Brahmavidu. He said that the Jivan Mukta will stay as the householder and follow the karmanushtharams and good deeds to society, a selfless service. Now in this verse 89, Tandavaraya Swamigal extends further on his depiction of characterization and features of a Brahmavidu, a Jivan Mukta. A realized person is also falling under the ambit of karma and karma phalan, and this very birth itself is the result of sanchita karma only. So he can never be, and even a jnani is not
accepted from this karma bondages. But the uniqueness is the Jivan Mukta, even if they are surrounded by temptations of kama, krodha, lobha, etc., as a result of this karma, they would not be tied up to such condemnable acts, but they know the knack of driving it out or withdrawing from these immediately without being affected by it. They lead a life of a lotus leaf that never gets attached to water, although it is ever in touch with water surface. This is a very common analogy that is taken to preach the need for attachment-free life. So the Jivan Muktas will be very simple in their looks, maintaining austerity in all their ways. They are all pandits and they never exhibit that panditvam unless called for. They maintain silence. They will ever remain in the thought of the Brahman and in its contemplation, and always remain in the absolute bliss. Their brilliance is seen in their outer aura. They are Tejasvis. Sri Guru Bhyo Namaha.